ஸோ ஸ்டேஜ் 4 வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாதுன்னா, என்ன பண்ணக்கூடாதுங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். மாத்திரை அதிகம் எடுத்துக்கூடாது. ஏன்னா அது யூஸே கிடையாது. மாத்திரையோட எஃபெக்ட் 6 to 8 ஹவர்ஸ் தான் நார்மலாக ஸ்டேஜ் 3 வரைக்கும். ஸ்டேஜ் 4ன்னு வந்துருச்சுன்னா ஒரு மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான் கேட்கும். ஒரு ஊசி போட்டிங்கன்னா ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் தான் கேட்கும். பட் இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டேஜ் 2லையோ 3லையோ நீங்கள் எடுத்துக்கிட்ட மாத்திரை அளவோட இதில் நீங்கள் நிறைய எடுக்கிற மாதிரி வரும். ஸோ அப்படின்னா என்ன ஆகும், வயிறில் அல்சர் வரலாம், கிட்னி பாதிப்பு அடையலாம், இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டேஜ் 4ன்னு வந்துருச்சுனாலே அதை நம்ம வந்து சீக்கிரம் அதை ரெக்டிஃபை பண்ணி உங்களோட மருத்துவர், எலும்புரியர் மருத்துவர் அணுகி நீங்கள் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதோட பெனிஃபிட்ஸ் வந்து வெரி ஹியூஜ். உங்களை நீங்கள் யாரையும் நம்பி இருக்க தேவையில்லை. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்க்கலாம், எல்லாமே நீங்களே பண்ணலாம். வண்டி ஓட்டுறதுலேருந்து எல்லாம் கம்ப்ளீட்டாக. அதே மாதிரி பார்ஷியல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டில் வந்து நம்ம கீழே குத்த வச்சு உட்காரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன் அதை நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்னா, டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டில் முன்னே இருந்த மூட்டுகளில் நம்ம கீழே குத்த வச்சு உட்கார முடியாத மாதிரி தான் வந்துச்சுங்க. ஏன்னா எப்படி நம்ம ஃபோன் கம்பெனி இதெல்லாம், கார் கம்பெனி இப்போ எலக்ட்ரிக் வந்துருச்சு, அடுத்து ஹைட்ரஜன் வரப்போகுது, அந்த மாதிரி இந்த கம்பெனியும் இவால்வ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வர மூட்டுகள்லாம் அதாவது கம்ப்ளீட்டாக நம்ம முன்ன மாதிரியே குத்த வச்சு உட்கார்றது, கால் மடித்து உட்கார்றது, சமணங்கால் போடுறது எல்லாமே பண்ணலாங்க. கரெக்டாக அந்த ஸ்டேஜ் 4 நம்ம வந்து எர்லியராகவே பார்த்துட்டோம்னா இப்போ வர இந்த ஃபாரின் மூட்டு, அதாவது இந்த ஸ்மித் அண்ட் நெஃப்யூ மூட்டு நம்ம சொன்னது ரொபோட்டிக் மூலிமா பண்ணும்போது நம்ம அந்த மூட்டை சீரமைக்கிறதே ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஈஸியாக பண்ணும்போது அது கரெக்டாக அக்யூரேட்டாக நம்மளுக்கு ரொபோட்டிக் வந்து எவ்வளோ தூரம் அந்த பேஷண்ட்டுக்கு டேமேஜ் ஆகிருக்கு, இதுக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் கரெக்ஷன் பண்ணணும், இது எல்லாமே சஜஸ்ட் பண்ணணும். ப்ளஸ் அது ரோபோட் தான் பண்ணுமா இல்லை, ரோபோட் வந்து நம்மளுக்கு அந்த வேல்யூ வந்து, அதாவது நாங்கள் நார்மலாக இவ்வளோ வருஷமாக என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இந்த பேஷண்ட்டுக்கு எவ்வளோ தூரம் அவங்க எப்படி நடக்கிறாங்க, எக்ஸ்ரேல எப்படி இருக்குது, டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ வளைஞ்சிருக்கு, இவங்களுக்கு எவ்வளோ கரெக்ஷன் பண்ணணும், இந்த மாதிரி வந்து ஒரு நிறையா அளவுகோல் இருக்குது. இப்போ தொடையெலும்பை கரெக்ட் பண்ணணும்னா 3 அளவுகோல், மேலே முன்னாடி கீழே, இது நம்ம அளவுகோல் வச்சு தான் பண்ணணும். கால் எலும்புக்கு 2 அளவுகோல் இருக்குது, இதை வச்சு தான் சீரமைச்சிட்டு இருந்தோம். இப்போ அது எல்லாத்தையுமே நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ், மைண்டு கால்குலேஷனில் பண்ணோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொபோட்டிக்ஸ் அதை துல்லியமாக வேல்யூ கொண்டு அது உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருது. சரிங்களா? எவ்வளோ டிகிரி மினிமல் டு த ப்ரிசிஷன், அது வந்து உங்களுக்கு எவ்வளோ வளைஞ்சிருக்கு, எவ்வளோ தூரம் நீங்கள் அதை சரி பண்ணணும், இதுக்கு நீங்கள் எங்கெங்கெல்லாம் கட் பண்ணணும், இது எல்லாமே ரோபோட் வந்து சொல்லி கொடுக்கும். அதை வந்து நம்ம செட் பண்ணுறோம். இல்லை எனக்கு வந்து இவ்வளோ வேணும் அப்படின்னு செட் பண்ணால், இப்போ ஒரு வேல்யூ நான் மாத்துறேன்னா 4 வேல்யூவும், அதாவது ஒரு மூட்டு முன்னாடி சைடில், கால் தொடை மூட்டு, கால் மூட்டு எல்லாமே எப்படி மாறுது அப்படிங்கிறது, ஒரு வேல்யூ மாத்தினா 4 வேல்யூ எப்படி மாறுதுங்கிறது எல்லாமே அது சொல்லுவோம். இந்த ரொபோட்டிக்கோட காணொலி நான் இன்னொரு இதில் உங்களுக்கு இந்த ரோபோவை வந்து நான் உங்களுக்கு பகிர்றேன். பட் அதோட அட்வான்டேஜ் தான். ஸோ அது போடும்போது நம்ம முன்ன மாதிரியே குத்த வச்சு உட்காரலாம், கால் சமணங்கால் போட்டு உட்காரலாம். பேக் டு ஒர்க் 1 monthல யூ வில் பி பேக் டு ஒர்க். அதனால அந்த 1 month வரைக்கும் மெடிகேஷன், வாக்கர் இதெல்லாம். அதே மாதிரி ரோபோட்டிக் வந்ததுக்கப்புறம் நிறைய பேஷண்ட் வந்து தையல் பிரிக்கிறதுக்கு ஒரு 20 நாளில் வர சொல்லுவாங்க. ஆப்ரேஷன் முடிஞ்சோடனே 3ஆவது நாள் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம். 3 நாளைக்கு ஒரு தடவை கட்டு மாற்றிக்கிங்கன்னு சொல்லுவோம். 20ஆவது நாள் வந்து தையல் பிரிக்க வாங்கன்னு சொல்லுவோம். ஸோ முன்ன பண்ணிகிட்டு இருந்த மூட்டுகள்லாம் 1 மாதம் வரைக்கும் கண்டிப்பாக வாக்கர் இல்லாமல் அவங்க நடக்க முடியாது. நடக்க வேண்டாம்னு சொல்லிடுவோம். ட்ரை பண்ணலாம், பட் ஒரு பேலன்ஸ் கிடைக்காது. ஒரு புது மூட்டை, அதாவது பல வருஷமாக உங்களுக்கு வளைஞ்சிருந்த மூட்டை திடீர்னு ஒரே நாளில் சரி பண்ணிட்டோம். அது ஒரு பழக்கம் வரணும், இல்லாட்டினா வந்து அது வந்து தடுக்கி விட்டு விழுகிறதுக்கு வாய்ப்பு. ஆனால் இந்த மாதிரி ஃபாரின் மூட்டு அந்த ஒரு பேலன்ஸ் ஈஸியாக கிடைக்குது. ஏன்னா ரொபோட்டிக்கில் பண்ணும்போது நம்ம அதை வந்து ரொம்ப நோண்டுறதுனே வச்சுக்கலாம்னு வைங்களேன். அதை வந்து ரொம்ப நம்ம பண்ண கிடையாது. ஏன்னா ரொபோட்டிக் கரெக்டாக ப்ரெசிஷனாக சொல்லுது, அங்கங்கே அது நம்ம வைக்கிற இடத்துல அது கட் பண்ணுது. ஒரு சின்ன மில்லிமீட்டர் தாண்டி கூட அதை கட் பண்ணாது. கரெக்டாக ப்ரெசிஷன், கம்ப்ளீட் ப்ரெசிஷன். ஸோ அதனால வந்து நம்மளுக்கு ஏர்லியர் ரிட்டர்ன் டு ஒர்க். அதாவது பேஷண்ட்ஸ்லாம் இது பண்ணவங்க 15-20 நாளே டாக்டர் எனக்கு வாக்கரே தேவையில்லை, நான் பாட்டுக்கு நல்லா நடந்துட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. சில பேஷண்ட்லாம் வீட்டுக்கு போகிற அன்றைக்கே எனக்கு வாக்கரே தேவையில்லை, நீங்கள் எனக்கு வாக்கர் சொல்கிறீங்க அப்படின்றாங்க. இல்லை, உங்களுக்கு புரியுது, உங்களால் நடக்க முடியுது, பட் ஒரு சேஃப்டிக்காகவே அதை வச்சுக்கிங்கன்னு தான் நம்ம சொல்லி அனுப்புகிறோம் இல்லையா. நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்குது பார்க்குறக்கு. ஏன்னா அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்குது பேஷண்ட்டுக்கு பண்ணதுக்கப்புறம். ஸோ இதுதான் வந்து ஸ்டேஜ் 4ல் ஒரே வைத்தியம், நீ ரீப்ளேஸ்மெண்ட் தான். அதுவும் இந்த மாதிரி ரொபோட்டிக்கில் பண்ணும்போது நம்மளுக்கு எர்லியர் ரிட்டர்ன் டு ஒர்க், எர்லியர் லைஃப். ஏன்னா ஃபாரின் மூட்டுங்கிறது ஒரு 30 years நம்மளுக்கு நல்லா வருங்க. அதனால் இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். ஏன்னா இது ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க ஆப்ரேஷன்னா பயமாக இருக்குது அது இதுன்ட்டு. பட் வந்து இந்த ஆப்ரேஷன் பயப்படவே தேவையில்லை. நம்ம கரெக்டான ஸ்டேஜில் பண்ணி கரெக்டாக பண்ணோம்னா, இல்லை லேட் ஸ்டேஜ்லேயும் ரொம்ப மோசமாக வரவங்களுக்கும் நம்ம அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம்.
ஸோ பயப்படாமல் பண்ணிக்கக்கூடிய சர்ஜரி இது. ஸோ இது வந்து 4 ஸ்டேஜ் ஆஃப் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டோம். ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இது கரெக்டாக வந்து சேர்ந்துருக்கும். பட் கண்டிப்பாக இவ்வளோ தூரம் நானும் பேசியிருக்கேன், நீங்களும் உட்காந்து இது கடைசி வரைக்கும் வந்திருக்கீங்க இந்த வீடியோவில். உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய டவுட்ஸ் இருக்கும். டாக்டர் இதுவா அதுவா அது எல்லாமே, சிலர் எம்ஆர்ஐ எடுத்திருப்பீங்க, சிலர் எக்ஸ்ரே மட்டும்தான் எடுத்திருப்பீங்க. இது எல்லாமே உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நம்பர் டிஸ்பிளே இருக்குது, நீங்கள் எனக்கு தாராளமாக ஷேர் பண்ணலாம், இல்லை என்கிட்ட ஃபோனில் பேசலாம். இல்லை உங்கள் ஊர்லேயே தூரம் இருக்கீங்கன்னா உங்கள் ஊர்லேயே மருத்துவர், எலும்புரி மருத்துவர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க, கண்டிப்பாக அவங்கள அப்ரோச் பண்ணலாம். இது வந்து அதான் சொல்கிறேன், யாரை பார்க்குறவங்க முக்கியம் இல்லை, பட் சீக்கிரம் பார்க்கணும். அதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த ஸ்டேஜில் இது இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எனி டைம் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம், இல்லை வந்து வாட்ஸ்அப்பில் இமேஜ் ஷேர் பண்ணிவிட்டா என்கிட்ட காண்டாக்ட் பண்ணலாம். மெசேஜ் போட்டிங்கன்னா நான் வந்து அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணலாம், எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத என்னால் அட்வைஸ் கொஞ்சம் தெளிவாக கொடுக்க முடியும். ஸோ ஃபார் எனி டவுட்ஸ் யூ கேன் காண்டாக்ட் மீ. ஓகே, தேங்க்யூ.